இந்தியா நம்மிடம் 100% வரிகளை வசூலிப்பதாக குற்றம் சாட்டிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்ற நாடுகள் விதிக்கும் வரிக்கு இணையான வரி விதிப்போம் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 47வது அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்றதற்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக உரையாற்றினார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கு மத்தியில் பேசிய ட்ரம்ப் கடந்த 6 வாரங்களில் 100 நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டதாகவும் 400க்கும் மேற்பட்ட நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எலான் மஸ்க் உள்ளிட்ட தொழிலதிபர்களை பாராட்டிய அதிபர் ட்ரம்ப் கூட்டாட்சி ஊழியர்களை மீண்டும் பணிக்கு திரும்புமாறு உத்தரவிட்டார். மேலும் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டதென்றும் அமெரிக்கர்களின் கனவை நனைவாக்க கடுமையாக உழைத்து வருவதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான அதிபராக ஜோ பைடன் இருந்தார் என்றும் ட்ரம்ப் விமர்சித்தார். ஐரோப்பிய நாடுகள், சீனா, பிரேசில், இந்தியா மற்றும் பிற நாடுகள் தாம் வசூலிப்பதை விட அதிக வரிகளை வசூலிப்பது நியாயமற்றது என்று தெரிவித்தார். கூட்டத்தொடரின் போது பல ஆண்டுகளாக புற்றுநோயுடன் போராடி வரும் 13 வயது சிறுவன் டிஜே டேனியலை கௌரவ ரகசிய சேவை முகவராக நியமித்து நாட்டையே ஆச்சரியப்படுத்தினார். Members of the United States Congress, thank you very much. And to my fellow citizens, America is back.